ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்தியா ரமேஷ் பேசுகிறேன். தைப்பூசத்துக்கு நாங்கள் என்ன பண்ணோங்கிறத பார்ப்போம். தைப்பூச நாளே முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதனால் அர்ச்சனை பண்ணோம். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற ராமலிங்க அடிகளாரோட ஃபோட்டோவுக்கு பூ வச்சு குத்துவிளக்கு ஏற்றி வச்சோம். ஏன்னா ராமலிங்க அடிகளார் ஜோதியை தான் வழிபட சொன்னார். ஸோ அதனால் குத்துவிளக்கு ஏற்றி வச்சோம். இந்த ஃபோட்டோ எங்கள் மாமியாரோடைய அப்பா பூஜை செஞ்ச ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ 100 வருஷம் பழசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பழைய ஃபோட்டோ. இதை வரைஞ்சிருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வரைஞ்சிருப்பாங்க. இந்த சைடில் விநாயகர், நடராஜர், முருகர் இருப்பார். வள்ளலார் எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் விளைவிக்கக்கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வடலூரில் இவர் ஏற்றி வைத்த விளக்கும் அடுப்பும் இன்னும் அணையாமல் இருக்குது. அங்கே எப்பொழுதும் அன்னதானமும் நடக்கிறது. எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிரும் பசியால் வாடக்கூடாதுங்கிறது தான் இவர் சொன்னது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் கடவுளை உணரணுங்கிறது தான் இவர் சொன்ன விஷயம். அதை நம்மளும் பின்பற்றுவோம். தேங்க்யூ.